வணக்கம். என்னுடைய கை பக்குவத்தில் தக்காளி சோறு எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். 1/2 கிலோ அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த சோறுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதங்கின பிறகு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு, இந்த சோறுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா உப்பு சேர்த்து வதக்கும் போது நல்லா வதங்கிடும். கறி மசாலா பொடி, காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து இந்த அளவுக்கு நல்லா வதங்க விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற அரிசியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த அரிசிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை நான் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட ஊற்றிட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுக்கோங்க. என் வீட்டில் இப்போ இல்லை, அதனால் போட்டுக்கல. நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 4 விசில் கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா சுவையான தக்காளி சோறு ரெடி ஆயிரும். நன்றி, வணக்கம்.